வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிச்சன். நேற்று நம்ம பேரண்ட்ஸ்டையும் கிட்ஸ்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸில் ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்ஸும் இருந்தது, சஜஷன்ஸும் இருந்தது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் உங்ககிட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து டேரெக்டாக நானே கூட கால் பண்ணி கேட்டுட்ருக்கேன் நிறைய பேர்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் சந்தியா பன்னீர் கிரேவிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஏற்கனவே நாங்கள் இதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதாவது பன்னீர் ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிட்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து சீக்கிரமாக அலர்ஜி கிரியேட் பண்ணும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகாது. அது இல்லாமல் ஒரு 3 to 4 hours வந்து ஸ்டே ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ரீசனால் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கூல் கிட்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணுறதில்ல. அண்ட் தென் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிரியாணி கொடுக்கறதில்லன்னு கேட்டிருந்தீங்க. எஸ், ஸ்கூல் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலாஸ்லாம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நெஞ்செரிச்சல் அது மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. அந்த ரீசனால் பிரியாணி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்கூல் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸில். அண்ட் தென் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்லேட் வந்து மதியம் லஞ்சு கொடுக்குறதுலன்னு கேட்டிருந்தீங்க. சேம் ப்ராப்ளம் தான். எக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி ஒரு 2 to 3 hours வந்து கன்சியூம் பண்ணிடணும். ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் நிறைய முறை சொல்லியிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாக நம்ம எடுத்துருவோம். அந்த ரீசனால் வந்து குழந்தைங்களுக்கு சில சமயம் வந்து ஒத்து போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரைஸ் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகாமல் இருக்கும். அந்த ரீசனால் ஃப்ரைட் ரைஸை நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பாயில்டு எக்ஸை டெய்லியுமே கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே வந்து இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பாயில்டு எக் இனிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டயட் வந்து எப்பயுமே பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். ஃபுட்டு பசங்களுக்கு கம்பல்சரி ஒரு பொரியல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டெய்லியுமே பொரியல் இல்லாமல் போன நாளே கிடையாதுங்க. டெய்லியுமே பொரியல் கம்பல்சரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜூஸ் கேன்ஸ் மாற்ற சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஜூஸ் கேன்ஸ் மாற்றியாச்சு. இப்போ நான் காமிக்கிற இந்த ரோஸ் மில்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோம் டெலிவரி போகிற கஸ்டமர்ஸ் ஸ்கூல் கிட்ஸுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸ்கூல் கிட்ஸ்க்கு கொடுக்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லெமன் நன்னாரி மட்டும்தான் வந்து ஸ்கூல் கிட்ஸ்க்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு. வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கீரை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாரத்தில் கம்பல்சரி 2 நாள் கீரை கொடுத்துட்ருக்கோங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து எந்த கீரை செட் ஆகுமோ அது எந்த விதத்தில் செய்யணுமோ அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.